ஓகே சரி. எல்லாரும் படிச்சாச்சா? படிச்சாச்சுக்கா. ஓகே படிச்சாச்சுக்கா. ஓகே. இப்போ 4th சாப்டர் அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க. யார் ஏ டீம்? நாங்கக்கா. பி டீம்? பி டீம் யாரு? நாங்க இருக்கோம்க்கா. ஓகே. சி டீம் டான். உங்க டேன் வரும்போது நீங்க சொல்லுங்க. பாதி நான் படிச்சுக்கிறேன்க்கா, பாதி இவங்க படிச்சுப்பாங்க அப்படின்னு பிரிச்சு கூடாது. ஓகேவா? உங்க டைம் வந்தா ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. சரி ஓகே. டயக்ராமும் போட்டிருக்கேன். சரி. ஏ டீம். பி டீம். மத்தவங்க எல்லாரும் தான் பி டீம். கனடா. சி டீம் டான். தேடுதா ஏ டீம். பி டீம். செகண்ட்கா சி டீம். பிசி அந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஏ டீம். சொல்லுங்க. பி டீம். தேடுகா சி டீம். சி டீம் சொல்லுங்கம்மா. அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. சி டீம் என்ன சொல்றீங்க? ஏ டீம். புக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க எல்லாரும்? க்ளோஸ் பண்ணிருக்கோம்க்கா. ஓகே. ஏ டீம் ஏதாவது சொல்லுங்க. பி டீம். பி டீம். சி டீம் தொடு. பி டீம் சொல்லுங்க. செகண்ட்க்கா. சி டீம். செகண்ட்க்கா. ஏ டீம். ஃபோர்த்துக்கா. பி டீம். ஃபோர்த்துக்கா. சி டீம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கா. இத ஃபில் பண்றதுக்கு யாருக்கும் தெரியாம இருக்கீங்களா? இத வந்து ஃபில் பண்றப்போ நிறைய பேருக்கு இமெயில் ஐடியில மிஸ்டேக் பண்றீங்க. இமெயில் ஐடி அட்டுனா அட்டு சிம்பிள் போடணும். அதே மாதிரி ஸ்பேஸே விடக்கூடாது. சரியா? இது கரெக்டா நீங்க அங்க என்ன மெயில் ஐடி கொடுத்தாலுமே ஸ்பேஸ் கொடுக்காம கொடுக்கணும். இந்த @gmail.com இதை மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. இதை கொடுத்தாலே போதும். இங்க முன்னாடி நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்கம்மா. இதை கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிடும். யாருக்கும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா சமுக்குமே ஆன்சர் கொடுத்தாதான் அடுத்த பேஜ்க்கு போகும். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெட் கலர் சிம்பிள் இங்க போட்டுக்கு பாருங்க, ஸ்டார். இந்த ஸ்டார் சிம்பிள் இருந்தா கண்டிப்பா ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். அங்க ஃபில் பண்ணலைன்னா அடுத்த பேஜ் போகாது. இப்ப நான் சப்மிட் கொடுக்குறேன். மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. வியூ ஸ்கோர் எத்தனை மார்க் எடுப்பீங்க? 14க்கா. 14. ஒரு மிஸ்டேக்கா பார்க்கலாம். 10. 5 மிஸ்டேக். என்னமா 15 கொஸ்டின் கொடுத்தாலும் படிக்க மாட்டேங்கிறீங்க, 20 கொஸ்டின் கொடுத்தாலும் படிக்க மாட்டேங்கிறீங்க. புதுசா ஒரு நாளுக்கு 15 கொஸ்டின் தானே படிக்கிறீங்க. யார் இப்ப மிஸ்டேக் பண்ணீங்க கண்டுபிடிச்சு சொல்லணுமா? ஏ பி. பி ராங்கு, சி ராங்கு, ஏ பி ராங்கு, சி ராங்கு, ஏ பி ராங்கு, சி ஏ பி ராங்கு, சாரி பி சி ஏ பி சி. அவ்வளவுதான்.
நீங்களே ஃப்ளூக்ல தான் சொன்னீங்க தெரியும்ல. இல்ல கரெக்டா சொல்லிருக்காங்க. ஒரு இதுக்கு என்ன குடுக்குறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணேன். நான் தான் சொன்னேன். சரி ஓகே. உங்களுது மட்டும் தெரிஞ்சா பத்தாது. மத்தவங்க ராங்கா சொல்றாங்கன்றதையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எல்லா கொஸ்டினையும் படிக்கணும். ஓகேவா? இது 4 சாப்டர் 1 மார்க் நாளைக்கும் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம பண்ணுங்கம்மா. இல்ல உங்க டீம் பெஸ்ட் இவங்க டீம் பெஸ்ட் அதுக்கு பார்க்க கூடாது. எல்லாருமே ஒரு டீம் தான். ஓகேவா? யாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு படிக்கணும். உங்களால மத்தவங்களும் எந்த ஒரு மார்க்கையும் லூஸ் பண்ணக்கூடாது. அப்படி வச்சுக்கோங்க. இப்ப டீமா இருக்கிறவங்க ஒரு டைம் இப்ப ஜோதி சொல்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பிரவீன் சொல்லணும், அடுத்து பிருந்தா சொல்லணும். இப்படி ஒரு டைமும் ஒருத்தவங்க சொல்லுங்க. எல்லாரும் சொன்னவங்களே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சொல்லலையா நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரிதான் தான்ல இப்ப அங்க 6 பேர் இருக்கீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கும் ஒருத்தவங்க சொல்லணும். இங்கேயும் அப்படிதான். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒருத்தவங்களே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களால யாரும் மார்க்கும் லூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் நீங்க படிக்கணும். மத்தவங்க தான் சொல்றாங்களா நம்ம வேடிக்கை பார்க்கலாம்னா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், மார்க் எடுக்க முடியாது. சரியா? அதுக்குதான் இதை இண்டிவிஜுவலா ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் இண்டிவிஜுவலா ட்ரை பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? நான் லிங்க் அனுப்புறேன் குரூப்ல. அதை யாரெல்லாம் ட்ரை பண்ணி சப்மிட் கொடுத்து பாத்திருக்கீங்க? ஓகே, இங்க 3 பேர் கை தூக்கிருக்காங்க. அங்க யாரு? மோனிஷ் வந்து தம்ஸ் அப் காட்டுறாங்க. நானும் தாங்க. ஓகே, மோனிஷ் பண்ணிருக்காங்க. ஜோதி பண்ணிருக்காங்க. அப்புறம் கவிதா பண்ணிருக்காங்க. அப்ப பேலன்ஸ் யாரும் இன்னும் ட்ரை பண்ணல. பாலான்ற ஐடியில உள்ளவங்க யாருமா? ஓகே, பிருந்தாவும் தம்ஸ் அப் காட்டுறீங்க. நான் எடுத்து செக் பண்ணட்டுமா? செக் பண்ணி பார்க்கலாமா யாரெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு? கண்டுபிடிப்போமா வேணாமா? இல்ல இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறவா? நாளைக்கு பார்த்துட்டு வரீங்களா? இன்னைக்கு பார்க்கட்டுமா வேணாமா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதா? எனக்கு இதுல அப்டேட் ஆயிடும். ஓகேவா? நான் ஒரு நாள் இன்னைக்கு டைம் கொடுக்குறேன். நாளைக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாத்துருவாங்க. நீங்க 20 மார்க் எடுக்கிற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணணும். இதுல 15 மார்க் கொஸ்டினா 15 மார்க் எடுக்கிற வரைக்கும் பண்ணுங்க. அது மாதிரி உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு ஸ்கூல்ல இந்த மாதிரி லிங்க் எதுவும் கொடுத்துருக்காங்களா? எங்க சரியா? அதனால குடுக்குறது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரி ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாமெண்ட்ரியில வந்து இன்னும் ஒரே ஒரு மாடல் இருக்குமா? கிராஃப்ல ஒரு மாடல் பார்த்தாச்சு. அது எல்லாருக்கும் தரவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஹோம்ஒர்க் செக் பண்ணி அனுப்புனேன். அதுல வந்து சில உங்களுக்கு சில இது சொல்ல வேண்டியது இருக்கு. என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே திருத்தி அனுப்பியிருக்கேன். நீங்க பண்ண காமன் மிஸ்டேக் நிறைய இருக்கு. அது என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி பண்ணுங்க. அப்பதான் மிஸ்டேக் வராது. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் யாருமே பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு யார் பண்ணீங்கன்னா தெரியாது. நான் சொல்றேன், நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கோங்க. அப்படி பண்ணலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமே அப்படி பண்ணாம இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க கிராஃப் அப்படின்னா இதுதான் கிராஃப் பேப்பர் அப்படின்னா நீங்க ஃபுல்லுமே இந்த மாதிரி கோடு போடணும். சரியா? ஃபுல்லுமே இந்த மாதிரி கோடு போட்டு ஃபுல்லுத்துக்கும் நம்பர் எழுதணும். இப்ப 2 இன்க்ரீஸ் பண்ணி எழுதுனா 2 4 அந்த மாதிரினா ஃபுல்லுத்துக்குமே எழுதணும். லாஸ்ட்டுக்கு மட்டும் ஏரோ மார்க் போட்டு எக்ஸ், இங்க ஏரோ மார்க் போட்டு ஒய், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இது 0 இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லுமே ஆனா நம்பர் எழுதணும். ஃபுல்லுமே கோடு போடணும். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா கிராஃப் அப்படியே போட்டு இப்படி பாதியில இப்படி போடுறீங்க. இதுவும் தப்பு. நிறைய பேர் இன்னும் சில பேர் என்ன பண்றீங்க ஃபுல்லும் கோடை போட்டுறீங்க கரெக்டா. அதுல கொஞ்ச தூரம் வரைக்கும் மார்க் பண்றீங்க. கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் எழுதிருக்கீங்க. 2 4 அந்த இது நம்பர்ஸ் வந்து இவ்வளவுதான் எழுதிருக்கீங்க. இதுவும் தப்பு. ஃபுல்லும் எழுதணும். அதே மாதிரி சிலர் என்ன பண்றீங்க அப்படின்னா இவங்களாவது கோடு போட்டாங்க, அவங்களுக்கு கோடு போடுறதுக்கு கூட கை வலிக்குது. கரெக்டா இங்க இருந்து இத்தினோண்டு அவ்வளவுதான், இவ்வளவுதான் மொத்தத்துக்கே போடுறாங்க.
இதுக்குள்ள எழுத வேண்டியதெல்லாம் கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. ஆனா இதுக்கு மேல யார் போடுவா? இதுவும் தப்பு. போடுறது இப்படி போடணும். ஃபுல்லா போட்டு ஃபுல்லுத்துக்கும் நம்பர் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும். இல்லைன்னா ஈஸியா 5 மார்க் கொடுத்துட்டு போயிடுவாங்க. போதுமா? இதுலயே 3 மார்க்க மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். எடுக்க போறது 8 மார்க். 8 மார்க்ல நம்ம ஷேர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து காமனா எல்லாரும் பண்ண மிஸ்டேக். நான் என்ன மிஸ்டேக் சொல்றேன்னு புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன பண்றீங்கன்னா அளவு திட்டம் எல்லாம் கரெக்டா தான் எழுதிருக்கீங்க. இப்போ பாரபோலா பரவளையம் இந்த எதிர் மாறுபாடு இன்டைரக்ட் வேரியேஷன்ல இப்ப புள்ளி வந்து இப்ப நேர் மாறுபாடு சம்முன்னு வச்சுக்கோங்களேன். நேர் மாறுபாடு சம்ல ஸ்ட்ரைட் லைன் போனுது. அது நல்லா ஸ்ட்ரைட்டா கரெக்டா போட்டிருந்தீங்க. இங்க 0ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. அது ஓகே. ஆனா எதிர் மாறுபாடுல எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரைட் லைன்லாம் வராது உங்களுக்கு. ஒரே ஒரு நிமிஷம். எதிர் மாறுபாடு கணக்கு வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா பரவளையம் பாரபோலா மாதிரி தான் வரும். சரியா? ஓகே. பாரபோலா எப்படி வரைவீங்க எல்லாரும்? நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப அடுத்து வர போற கிராஃப் உங்களுக்கு இதே மாதிரிதான் இருக்கும். இதே மாதிரிதான் இப்ப கிராஃப் பேப்பர் இப்படி இருக்கு அப்படின்னா அது ஃபுல்லுமே பரவளையம் வரைகிறது தான். இப்ப பரவளையம் வரைகிறதுல ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப இது மாதிரி கோடு போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க 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 இந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க ஸ்கேல் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் லைன், அடுத்தது ஸ்ட்ரைட் லைன், அடுத்து ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி வரையக்கூடாது. இல்லக்கா நான் ஸ்கேல் வச்சே வரையில அப்படின்னா கையால தான் வரைஞ்சிங்கன்னா கையால இந்த மாதிரி வரையக்கூடாது. இந்த மாதிரி அதாவது வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இந்த மாதிரி ஷேக்காய் வர்றதெல்லாம் கூடாது. பரவளையம்னா எப்படி இருக்கும்னா அழகா பாரபோலா எப்படி இருக்கும்னா ஒரு கர்வ் ஷேப். சி எப்படி இருக்கும்? சீன்றது ஸ்மூத்தா இப்படி இருக்கும் பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க வரைகிறது வந்து அழகா இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி வரணும். இந்த லைன் இப்படி போகணும், இது இப்படி போகணும். ஸ்மூத்தா இப்படி இருக்கணும். அது புள்ளி இங்கதான் இருக்கும். டச் பண்ணா போதும். நீங்க அதுக்காக இப்படி வளைச்சு நெளிச்சு இப்படி 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 அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. பென்சில வச்சு எல்லாருமே அப்படிதான் போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே பக்கத்துல ஒரு கர்வ் போட்டு அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி ஒண்ணு போட்டு அனுப்பியிருப்பேன். ஹோம்ஒர்க் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். யாருமே பரவளையம் அழகா போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் வந்து இதை வந்து மாத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கரெக்டா போட்டிருந்தாலுமே ஈஸியா உங்களுக்கு நல்ல மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. ஈஸியா மார்க்கை மைனஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்க ஷேப்பா அதை வரைஞ்சிருக்க மாட்டீங்க. அக்கா எனக்கு அப்படிதான் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் லைட்டா பென்சில லைட்டா அந்த புள்ளியை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை லைட்டா ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதை அழைச்சிருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அழைச்சு டார்க்கா போட்டு அழைச்சு அந்த பேப்பர் பார்த்தாலே இதுல எது கோடுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வரைஞ்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் வரையக்கூடாது. அழகா சிம்பிளா ஒரே ஒரு லைன் தான், அதுவும் கர்வ் இந்த மாதிரிதான் போகணும். அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி போட்டுருணும். இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுருணும். அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி பாயிண்ட்ஸை பக்கத்துல எழுதணும். இப்ப இந்த புள்ளினா 2,5 இல்லைன்னா 6,8 அந்த மாதிரி என்னவோ அதை கரெக்டா எழுதணும். ஓகே, அது பாத்துக்கோங்க. இதுலயுமே நீங்க இப்படி போடுறீங்க அப்படின்னா அது ஆரோ நீங்க மார்க் பண்ணும். சில பேர் ஆரோ போடல. ஆரோ போடணும், எங்கேருந்து என்ன சைட் போகுது அப்படின்ட்டு. இது மட்டும்தான் பண்ணியிருந்த மிஸ்டேக்கு. யாரோ ஒருத்தவங்க நினைக்கிறேன், ஒருத்தவங்க 2 பேரும் இங்க சைட்ல எழுதாம இருந்தீங்க. அந்த சைட்லயும் எழுதணும். சரியா? இது என்னத்துக்குள்ளது, இது நிமிடங்கள், வேலையாட்கள் அதெல்லாம் எழுதணும். ஒய் எதை மென்ஷன் பண்ணுது, எக்ஸ் எதை மென்ஷன் பண்ணுது எழுதணும். ஓகேவா? அவ்வளவுதான். இதை மட்டும் கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க் 8 மார்க்குக்கு நான் கேரண்டி. ஆனா நான் சொன்னதுல எதுவுமே மிஸ்டேக் ஆயிருக்க கூடாது. இந்த வாரம் டெஸ்ட்ல கிராஃப் அட்டென்ட் பண்ணுவீங்க. நான் எல்லாத்தையும் மைன்யூட்டா பார்ப்பேன்.
ஒரு சின்னதா அம்புக்குறி நீங்க போடலைன்னா கூட உங்களுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவேன். அப்போ பர்ஃபெக்டா உங்களுக்கு இருக்கணும். ஸ்கேலை வச்சு அழகா கோடு போடுங்க. டபுள் லைன் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா பென்சில் ஸ்கேலை யூஸ் பண்ணி போடணும். ப்ரெசன்டேஷன் அழகா இருக்கணும். இப்போ பாக்ஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒட்டி ரொம்ப பக்கத்துலயே இன்னொரு டபுள் லைன் போடலாம். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் பர்ஃபெக்டா பண்ணா அதுவே பண்ணலாம். தூரம் இவ்வளவு கேப்லாம் கூடாது. இந்த ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா? ஆனா ஸ்கேல் பென்சில வச்சு அழகா டபுள் லைன் போட்டீங்கன்னா பாக்ஸ் சூப்பரா இருக்கும். அளவு திட்டம் எழுதும் போது மத்த எங்கேயும் கிடையாது. இந்த அளவு திட்டம் ஸ்கேல் ஃபேக்டர் எழுதுவீங்களா, அங்க மட்டும் டபுள் லைன் போட்டுக்கோங்கன்ற. இதுல எல்லாம் டபுள் லைன் போட்டு விட்டுறாதீங்க. ஓகே ஓகே, இது இவ்வளவுதாமா கிராஃப்ல நீங்க பண்ண மிஸ்டேக்கு. கிராஃப்ல அடுத்த மாடல் ஒண்ணு இருக்கு. அது நான் வந்து இன்னும் ஜாமெண்ட்ரியில 2 பெண்டிங் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்ப ஜாமெண்ட்ரியில நம்ம பார்க்க போறது எதுனா, ஜாமெண்ட்ரியில இது வரைக்கும் என்னென்ன டைப் பார்த்திருக்கோம், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வடிவத்த முக்கோண வரைதல் 2 பார்த்திருக்கோம். அப்புறம் முக்கோண வரைதல்ல 3, அவ்வளவுதான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வட்டம் வரைதல். வட்டம், தொடுகோடு, டான்ஜென்ட் பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. டான்ஜென்ட் இதோ பாருங்க, நான் சொன்னல இவங்க எப்படி ஸ்மூத்தா அழகா போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரிதான் உங்க வளையம் வரணும். இது வந்து அடுத்த மாடல். ஆனா இந்த மாதிரி ஷேப்க்கு சொல்றேன். ஓகேவா? இவங்க எல்லாம் ஏதாவது நீங்க போட்ட மாதிரி வரைஞ்சிருக்காங்களா? அது கம்ப்யூட்டர் போடுறதுக்கா நாங்களா போட்டோம்னு கேக்குறீங்களா? அதே மாதிரி அழகா ஆனாலும் நீங்க அழகா வரைங்க, சரியா? கஷ்டமாவே இருக்கு. அழகா வரையில எடுத்து பாருங்க. எல்லாருக்குமே ரவுண்ட் போட்டு தான் அனுப்பியிருக்கேன். சரி, ஓகே. வட்டம் வரைதல் எடுத்துக்கோங்க. 4th சாப்டர்ல இருக்கும். எந்த பேஜ் கூட எனக்கு பார்த்து சொல்லுங்க. தொடு பென்சில் கொடுக்குறாங்கல்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களாமா புக்ல? பேஜ் நம்பர் 201. ஓகே, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் 2 டைப்மா. இது வந்து உங்களுக்கு 8 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதை வந்து கேட்டதே கிடையாது இந்த 2 மாடல். அதாவது தொடுகோடு டான்ஜென்ட் வரைகிறதுலயே ஒரு 3 டைப் இருக்கு. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் 2 டைப் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா அதை கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் ஏன்க்கா நடத்துறீங்கன்னா, சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா அதையும் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதனால எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணாம பார்த்துப்போம். ஏன்னா 8 மார்க் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் ஏதோ ஒண்ணு டஃப்பா கேட்கணும்னு இதை கேட்டு விட்டாங்கன்னா அதையும் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா கேட்கறது கிடையாது, அதனாலதான் கேட்கறது கிடையாது. ஓகேவா? சரி, இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 மாடல். அத ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல். எதை பயன்படுத்தி? மையத்தினை பயன்படுத்தி. இப்படிதான் கேட்பாங்க. வட்டத்துக்கு தொடுகோடு வரைங்கன்னு தான் கேட்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் a tangent to a circle using the center. சென்டரை யூஸ் பண்ணி ஒரு டான்ஜென்ட் வரைய சொல்றாங்க. இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். எடுத்துக்காட்டு 4.29 4.29. 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளி வழியே ஒரு தொடுகோடு வரைக. என்ன சொல்றாங்க? 3 சென்டிமீட்டர் ஆரம். அதுல 3 சென்டிமீட்டர் ஆரம், ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்மா. ஓகேவா? ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர். அதை வச்சு ஒரு சர்க்கிள் வட்டம் வரைய சொல்றாங்க. அதுல இந்த வட்டத்துக்கு மேலேயே
பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ண சொல்றாங்க. சொல்லிட்டு அது வழியா போற ஒரு தொடுகோடு டேஞ்சன்ட் ஒண்ணு வரைங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் கொஸ்டின். புரியுதா எல்லாருக்கும்? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஓகே, இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து எத்தனை சென்டிமீட்டர் வட்டம் வரைய சொல்லிருக்காங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்? 3 சென்டிமீட்டரா? 4ஆ? 3. கொஸ்டின் எடுத்து பாருங்க. 3 சென்டிமீட்டர். அப்போ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 3க்கு வச்சுக்கோங்க. இது 3ல தான் இருக்கு. ஓகேவா? 3 சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, 3 சென்டிமீட்டருக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா 3 சென்டிமீட்டரை வச்சு நீங்க ஒரு வட்டம் வரையணும். பென்சில் எடுத்து நான் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வட்டம் வரைய போறோம். 3 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். ஓகேவா? 3 சென்டிமீட்டர்ல ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ என்ன பண்றீங்கன்னா ஸ்கேல் எடுத்து இந்த சென்டர்ல இருந்து ஒரு லைன் இந்த சர்க்கிளை டச் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நேம் கொடுக்கணும். எப்பவுமே சென்டர் வந்து ஓ, அதுதான் ஆர்ஜின், மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு ஓ தான் எப்பவுமே பேரு. ஆர்ஜினுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ, அதனால ஓ கொடுக்குறோம். சரியா? ஓகே, இப்போ இது வந்து என்ன பாயிண்ட்னா பி. இப்ப வட்டத்துல டச் பண்ற மாதிரி பி அப்படின்ற ஒரு புள்ளியை வரைஞ்சுக்கிட்டோம். இது செகண்ட். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, இது எத்தனை சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டர். அப்ப அதை எழுதிக்கணும். 3 சென்டிமீட்டர் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ற பாருங்க. இந்த காம்பஸ் எடுத்துக்கிட்டு இப்ப ஏற்கனவே இவ்வளவு அளவு வட்டம் வரைஞ்சிருந்தோமா அதை விட கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். எப்படி? நமக்கு பிடிச்ச ஒரு அளவு சின்னதாக்கிக்கிறேன். இந்த லைன்ல ஒரு 3/4 பங்குன்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் ஆஃப் எடுப்போம்ல, அதே மாதிரி இங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை இந்த பி அப்படின்ற இந்த பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த லைன்ல டச் பண்ற மாதிரி நீங்க ஒரு ஆர்க் வெட்டணும். எப்படி இப்போ நான் வெட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து இந்த வட்டத்தையும் வெட்டுற மாதிரி ஒரு ஆர்க் எப்படி வெட்டியிருக்கும் பாருங்க. பாருங்க, இந்த பீன்ற பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆர்க் வெட்டியிருக்கேன். புரியுதா எல்லாருக்கும்? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இப்ப வெட்டின அந்த புள்ளி இருக்கு இல்லையா, வெட்டின ஆர்க்கும் இந்த லைனும் ஜாயின் பண்ற இந்த பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ஆர்க் மேலேயே இன்னொரு ஒரு ஆர்க் வெட்டணும். இது செகண்ட். அதே அளவு திருப்பி இப்ப வெட்டின இந்த புள்ளி மேல வச்சுக்கிட்டு திருப்பி இந்த இதுல வெட்டுற மாதிரி இன்னொன்னு வெட்டணும். இப்ப இங்க நம்ம 10ல அதே அளவு தானே வச்சிருக்கோம். அப்ப இன்னும் கொஞ்சம் அளவு பெருசு பண்ணிப்போமா? இந்த புள்ளியில வச்சு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்ல, அதுக்காக இருங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு 3 சென்டிமீட்டர் வட்டம் வரைஞ்சோம். அடுத்து ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். ஆர்க்ல நமக்கு பிடிச்ச ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு பெரிய ஆர்க் வெட்டிக்கோங்க. வெட்டின அந்த ஆர்க்கும் இந்த லைன் மீட் பண்ற இந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் வெட்டியிருக்கேன். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்றேன்னா இப்ப வெட்டின ஆர்க் இருக்கு இல்லையா, அது மேல காம்பஸ் கொண்டு போய் வைக்கிறேன். இதுவும் ஜாயின் பண்ற இந்த இடத்துல போய் வச்சுக்கிறேன். எந்த இடம் பாருங்க, ரெண்டும் சேர்ற இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த ஆர்க்கும் இந்த லைனும் வெட்டுற அந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? வச்சுக்கிட்டு இந்த வட்டத்து மேலேயே இப்ப திருப்பி இன்னொரு ஆர்க் வெட்டணும். ஓகேவா?
பட் இந்த லைன் மேல இந்த ஆர்க் வெட்டியிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் ஆர்க் அது மேல. இப்போ என்ன பண்ணணும்னா மேல ஒரு ஆர்க் வெட்டுங்க. மேல இங்கேயே வச்சு நான் மேல ஒரு ஆர்க் வெட்டுறேன். எப்படி வெட்டியிருக்கேன் பாத்துக்கோங்க. இப்படி வெட்டியிருக்கேனா இப்போ இங்க ஒரு ஆர்க் வெட்டியிருக்கோம்ல அது மேல இதை தூக்கி வச்சு இப்ப இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். இப்ப எத்தனை ஆர்க் வெட்டியிருக்கோம் பாருங்க. ஒரே அளவு தாமா, ஒரே ஒரு அளவு எடுத்து இந்த பீன்ற இந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் வெட்டணும். 1. அடுத்து இப்ப வெட்டின ஆர்க்கும் இந்த லைனும் ஜாயின் பண்ற இடத்துல இருந்து இன்னொரு ஒரு ஆர்க் 2. இந்த ஆர்க்கும் ஜாயின் பண்ற இன்னொரு இடத்துல இருந்து இதே ஆர்க் மேல 3. இதே இடத்துல இருந்து மேல 1. இப்ப இந்த வெட்டினதுல இருந்து திருப்பி இங்க 1. 4, 5 மொத்தம் 5 ஆர்க் வெட்டணும். இது எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியுதாமா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகே. மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுதுக்கா. புரியுது. பிரவீன்க்கு புரியுதா? மோனிஷ், தேஜாஸ்ரீ, புரியுதுக்கா. அனிதா ஐடியில இருக்கவங்க உங்க பேர் என்னமா? கனிஷ்கா. கனிஷ்கா. கரெக்ட். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் எடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போறோம். எப்படி பாருங்க, இந்த பீன்ற இந்த அளவுல வச்சுக்கிட்டு அதுவும் இப்ப நீங்க வெட்டின இந்த ஆர்க் இருக்கு இல்லையா இது ரெண்டும் டச் ஆகுற மாதிரி ஒரு அளவு வரைய போறீங்க. இப்ப எப்படி வரைக்க பாருங்க. இங்க இருந்து இப்படி எப்படி வரைஞ்சிருக்கோம் பாருங்க. இந்த பி லைன்ல வச்சுக்கிட்டு இதுல வச்சீங்கன்னா கரெக்டா இந்த வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகும் ஒரு லைனு. இதுக்கு பேர் தான் தொடுகோடு, டான்ஜென்ட்னு சொல்லுவோம். ஒரு வட்டத்தை தொட்டுக்கிட்டு போனா அது பேர் தொடுகோடு, டான்ஜென்ட். இப்ப நம்ம வரைஞ்சிருக்கிறது ஒரு தொடுகோடு. அடுத்த சம்ல இரு தொடுகோடு வரைவீங்க. இது 9th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரு தொடுகோடு படிச்சிருக்கீங்களாமா? 2 டான்ஜென்ட் படிச்சதே இல்லையா? சரி ஓகே. இது வந்து அடுத்தது நம்ம கத்துக்க போறோம். இதுதான் உங்களுக்கு 8th மார்க்ல கேட்பாங்க. இது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அவ்வளவுதாம்மா. இதுல எதுவுமே கிடையாது. அளவு வேணா சும்மா எக்ஸ் ஒய் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஏதாவது நேம் கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். இந்த சம் ஈஸியா இருக்கா? இதே மாதிரி இன்னொரு சம் போடுமா? ஓகே. அதுக்கு அளவு நீங்களே சொல்லுங்க. எத்தனை சென்டிமீட்டர் ஆரம் வரையலாம்? 8 சென்டிமீட்டருக்கா. 2 சென்டிமீட்டரா? ஓகே. 8க்கா. 8 சென்டிமீட்டரா? ஓகே. உங்க புக்ல சம் இருக்கான்னு பாத்துக்கோங்க, சரியா? ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா வரும். 8 சென்டிமீட்டருக்கு இது முதல்ல வட்டம் வரைய முடியுமா? இங்க வச்சு வரைஞ்சு பாக்குறேன். ஒரு 5 வைப்பமாக்கா. இங்க பாருங்க, 8னா 8 மைல் தூரத்துக்கு போகுது. ஒரு 5 வைப்பமாக்கா. 5 வச்சுக்குவோம். சரிக்கா. எங்களுக்கு வேணும். உங்களுக்கும் வர மாட்டேதா? நோட்டை தாண்டி போதா? ஆமாக்கா. 2 வச்சுக்கோமா? 5 2னா ரொம்ப குட்டியா இருக்குமே. 5 வச்சுக்கோங்க. 5 வச்சுக்கோமா? இல்ல 2 நமக்கு ஹோம கொடுத்துருமா? சரிக்கா. 2 ஹோம்வொர்க். சரி ஓகே. ரைட்டுக்கா. ஓகே 5 8 சென்டிமீட்டர் எல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆரமா இருக்காது, விட்டமா வேணா இருக்கும். விட்டத்துல பாதி ஆரம்னு எடுத்துக்கிட்டு நீங்க வட்டம் போடுற மாதிரி இருக்கும், சரியா? டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க, நீங்க ரேடியஸ் கண்டுபிடிச்சு போடணும். புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு? சரி, ஏன்னா அவ்வளவு பெருசு வராது, அதுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டோமா? 5 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. ஓகே போட்டுக்கோங்க. இப்போ உள்ள வட்டம் போடுறது யார் கேட்டா? சரி, பேக்ல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் என்ன? பி. ஓ. ஓகே. ஓபி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்?
முக்கால் அளவு எடுத்து வெட்டணும்க்கா. முக்கால் அளவு எடுக்கணுமா? பெரிய முக்கால் அளவு நானே ஒரு அளவு எடுத்துக்கிட்டேன். அளவை மாத்தக்கூடாது, அதுதான் முக்கியம். சரியா? இந்த பீன்ற பாயிண்ட்ல வச்சு பெரிய வெட்டணும். பெரிய வெட்டம் கீழே வரலையே, என்ன பண்ணலாம்? பரவாயில்ல, இது வரைக்கும் வெட்டுங்க. கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியா எடுத்துப்போமா? இல்லைன்னா வட்டத்தை மேல தூக்கி போடணும். கொஞ்சம் கம்மியா எடுத்துருவோமா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு எடுத்தோம்? 5 எடுத்தோம்க்கா. இல்ல, 4 எடுப்போம். கொஸ்டின்ல என்ன 3 எடுத்திருந்தோமா? ஆமாக்கா. சரி, அப்ப 4 எடுத்துப்போமா இப்போ? சரிக்கா. 5 இல்ல, 5 உங்களுக்கு வந்ததுன்னா போடுங்க, அதே அளவுல 1 போடுங்க. 3.5 வேணா போடலாம். 3.5 போடணுமா? 3.5 போடுமா? 4 போடும் வேணாக்கா. 3.5 போடுமா? நீங்க சப்போஸ் 5ல வட்டம் போட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதுலயே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மாற போறது கிடையாது நான் போறதுனால உங்களுக்கு. சரியா? நான் இப்ப வட்டத்துக்கு மேல தூக்கி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவை கான்செப்ட். நம்மளா ஒரு சம் எடுத்து போடுறோம், அவ்வளவுதான். அது எதுவா இருந்தா என்ன, எதுவுமே அளவு கிடையாது, ஒரே ஒரு அளவு தான் நமக்கு. அந்த அளவு என்ன அளவா இருந்தா என்ன? சரியா? சரி, ஆனா நீங்க இங்க எழுதணும், அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அளவு எடுத்திருக்கீங்கன்னு. நான் இங்க 3.5 எடுத்திருக்கேன், அதை இங்க நீங்க சென்டிமீட்டர் எழுதணும். இது வந்து O, இது வந்து P. இப்ப நான் வந்து காம்பஸ் எடுத்து பாதிக்கு மேல எடுக்கணுமா? முக்கால் அளவு எடுக்கணுமா? ஓகே, முக்கால் அளவு நானா ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அதை வச்சு நான் ஒரு ஆர்க் வெட்டிக்கிறேன். வில்லு. கரெக்ட், வில்லு வெட்டிட்டோமா? இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? இப்ப வெட்டினதுல இருந்து அதுல வச்சுக்கிட்டு இன்னொரு இது ஆர்க் வெட்டியாச்சு. இப்போ அதே அளவு இன்னொரு வில்லு வெட்டணுமா? இன்னொரு வில்லு வெட்டியாச்சு. இப்போ இங்க மேல ஒரு வில்லு வெட்டணுமா? ஓகே, மேல ஒரு வில்லு வெட்டணும். மேல ஒரு வில்லு வெட்டிக்கிறேன், அது இதே போய் டச் பண்ணுது. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியலப்பா. மேல வெட்டினது மாதிரி தெரியலையா? அதே அளவு தானே, அதனால இதோட ஜாயின் ஆயிடுச்சு. இப்ப ஸ்கேல வச்சு ஒரு பாருங்க, ஸ்கேல் வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க, ஸ்ட்ரைட்டா இதோட டச் பண்ணுது பாருங்க. பாத்தீங்களா? நீங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டாலே கரெக்டா அது கூட போய் ஜாயின் பண்ணிக்கும். ஸ்கேல வைக்கும் போதே சமமா போடும் கோடு. ஆமாக்கா, அப்படிதான் வரும். வட்டத்தையும் தோடும், அதே சமயம் அதையும் கிராஸ் பண்ணும். ஓகேவா? அதனால ஸ்கேல இப்படி பண்ணிச்சு. ஓகேவா? எக்ஸ் ஒய் நீங்க கரெக்டா போட்டு பாருங்க, உங்களுக்கு எப்படி கரெக்டா வரும். ஸ்கேல வைக்கும் போதே ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிடும். இல்ல, இது ஒரு மாடல் மட்டும் நீ கத்துக்கிறீங்களா? இதுல ஒரு மாடல் போதுமா? ஏன்னா உங்களுக்கு புரியும் பார்த்தேன். இன்னொன்னு இருக்கு, அது நாளைக்கு பாத்துக்கலாமா? அப்போ அது பாத்துட்டா இன்னொன்னு தான் மெயின், அது இன்னொரு நாள் பாக்கணும். ரொம்ப நாள் ஆயிடும், பரவாயில்லையா? புரியல, போட்டு போட்டு பாக்குறோம். சரி, போட்டு போட்டு பாருங்க, ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தது போலாம். அப்ப இதுல இன்னொரு ஒரு சம் சொல்லி தட்டுமா? சரிக்கா. ஓகே, புக்ல என்னாவது கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க, பயிற்சியில எக்ஸசைஸ் எடுத்து பாருங்கம்மா. பாக்குறேன் எத்தனை சம் இருக்குன்னு பார்த்துட்டு ஹோம்ஒர்க் தரேன். P-ஐ மையமாக கொண்டு 3.4 என்ற ஆரமுடைய வட்டத்திற்கு R என்ற புள்ளியில் தொடுகோடு வரைக. இது ஒரு சம் இருக்கு. 4.5 என்ற ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி தொடுகோடு வரைக. இது வந்து மாற்று வட்டத்துண்டு தேற்றம் கொடுத்திருக்காங்க.
அதனால இது வேற மாடல். 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி. இது வந்து அடுத்த மாடல். அப்போ இந்த 11th செம்ம ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்கம்மா. இது ஒரு ஹோம்ஒர்க். ஏற்கனவே நம்ம வந்து 2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோமா, ஆமாக்கா. அதுவும் போடுங்க. இதுவும் அதுவுமாக்கா? அதுவும் மார்க் பண்ணிக்கோங்கம்மா ஹோம்ஒர்க் என்னன்னு. 11th சம்மும் அப்புறமா 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஆரம் 2 கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். எக்ஸசைஸ் இது என்ன எக்ஸசைஸ்? 4.4 4.4. ஓகே, இப்போ நம்ம என்ன அளவு போடலாம் அது சொல்லுங்க. இப்போ ஒரு 3.5 4.5 போடுமாக்கா? 4.5. ஓகே, நம்ம மேல கொஞ்சம் தூக்கி வரைஞ்சுக்கலாமா? வட்டத்தை கொஞ்சம் மேல போட்டு பார்க்கலாம், இடம் பார்த்து தானே. சரிங்க, ஃபர்ஸ்ட் 4.5 போடுவோம். இடம் பத்தலைன்னா 2.5 போட்டுருக்கோம். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் 4.5 எடுத்து பாக்குறோமா. பத்தல அப்படின்னா நம்ம 2.5க்கு போடலாம். சரிக்கா. ஓகே, பட்ட மேல போகுது. நான் இன்னும் கொஞ்சம் கூட மேல நவுத்தி வச்சுட்டா. ஓகே, இப்போ வட்டம் நான் எத்தனை சென்டிமீட்டர் வரைஞ்சிருக்கேன்? இதுக்கு நான் கேட்கறவங்க ஆன்சர் சொல்லுங்க. கேக்குறவங்க ஆன்சர் சொல்லுங்கன்னு லெஃப்ட் ஆகுறாங்களே. பிரவீன் சொல்றீங்களா? மோனிஷ், பிரவீன், நம்ம எத்தனை சென்டிமீட்டர் வட்டம் வரைஞ்சிருக்கோம்? 4.5. வெரி குட். ஓகே, 4.5. பிரவீனுக்கு கிளாஸ் புரியுதா? ஓகே சரி, இப்ப இத நம்ம ஓன்னு கொடுத்துக்கலாம், இத பீன்னு கொடுத்துக்கலாம், இது 4.5. ஓகே, இப்போ மோர் தென் ஆஃப், பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கணுமா? பீன்ற புள்ளியில இருந்து பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து ஒரு வில் வெட்டும். இப்படி வெட்டி இருக்கணும். ஓகே, அது வந்து அந்த 5 அது முன்னாடி எழுதுனது. ஓகேவா? சரி, இது ஃபர்ஸ்ட் ஆர்க் வெட்டிட்டோம். கீழே வரைக்கும் 10மான்னு பார்ப்போம். கீழே 10ஆம் பேஜ்னா என்ன பண்றது? பெருசாவே வரைஞ்சுக்குமா? ஓகே, இப்படி வரைஞ்சிருக்கணும். ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்ல வச்சு இன்னொரு ஒரு ஆர்க் வெட்டணும். ஓகேவா? ஓகே, தேர்டு இந்த இதுல வச்சு இன்னொரு ஒரு ஆர்க் வெட்டணும். ரெண்டாச்சா? 1, இது 2, இது 3 முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இங்க மேல ஒரு ஆர்க் வெட்டணுமா? இது 4 அச்சோ, அது கூட ஜாயின் ஆயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே அளவு தானே. இப்ப இதை எடுத்து இது மேல வெட்டணுமா? இது மேல வெட்டணும். ஓகேவா? இது மேல வெட்டணும். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்கேல தூக்கி வச்சு பார்த்தா கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்ம போட்டது கரெக்ட். ஓகே, இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைன் வருதா பார்ப்போம். ஓகே, கோடு போட்டு பார்ப்போமா? கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த வட்டத்தை டச் பண்ணி போற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இப்படி வச்சா பென்சில் கரெக்டா அதுக்குள்ள போயிடும். புரியுதுப்பா? டச் ஆயிடுச்சு. டச் ஆகுதுனா நீங்க ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, டச் ஆயிரும். இப்போ வட்டத்துக்கு நீங்க தொடுகோல் வந்து ஸ்ட்ரைட்டா வரணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டானா எப்படியும் உங்களுக்கு டச் ஆகதான் போகுது. வட்டத்தை டச் பண்ணி, ஆனா ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? ஓகே, இதோட சம் முடிஞ்சிருச்சு. இது நான் இந்த 2 கோடு சும்மா போட்டேன். ஓகே, இது புரியுதா? இந்த மாடல் எல்லாருக்கும் புரியுதுக்கா? புரியலப்பா? புரியலமா? என்ன சொன்னீங்க? இதுதான் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கீங்கக்கா. ஓ, இதான் ஹோம்வொர்க் கொடுத்துருங்க. 4.5 அதுல இருக்கு. 3.4 தான் இருக்கு ஹோம்வொர்க்ல.
3.4 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க பயிற்சியில 3.4 தானே இருக்கு. ஓகே, பயிற்சியில 3.4 இருக்கு. இது ஒரு சம்மு. இது ஒரு சம்மு. ஓகே, இது 2 மட்டும் ஹோம்வொர்க் போடுங்க. சரிக்கா. சரி, இப்ப நான் வந்து கொஸ்டின் கேட்க போறேன். நான் என்ன கொஸ்டின் கேட்க போறேன்னு நினைக்கிறீங்க? யாராவது கண்டுபிடிக்க பார்ப்போம். நடத்துனதுல இருந்தா கேட்க போறேன். என்ன கொஸ்டினா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிராஃப் கிடையாது, ஜியாமெட்ரி கிடையாது, ஒன் வேர்டு கிடையாது, தேற்றம். புரிஞ்சுட்டான்னு கேட்க போறீங்களா? புரிஞ்சுதான்னு கேட்க மாட்டேன், தேற்றம் கேட்க போறேன். எத்தனை தேற்றம் படிச்சிருக்கீங்க பிரகதீஷ்? பிபிடி தியரத்தோட கூற்று சொல்லுங்க பாப்போம். ஸ்டேட்மெண்ட். என்னைய பார்த்து கேட்டீங்க பாத்தீங்களாக்கா? பிரகதீஷ் வந்து புக் ஓபன் பண்ணி பாக்குறாரா? பார்த்தா என்னைக்கு நீங்க இன்னைக்கு மாட்டி விட்டுருங்க. இத்தனை நாள் உங்களை மாட்டி விட்டு சொன்னாங்க அந்த பையன். அதாவது என்னன்னா, ஒரு நேர்கோடானது முக்கோணத்தில் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற பக்கங்களில் சமமாக வெட்டினால் அது யார் சொல்லி கொடுக்குறது? சொல்லி கொடுக்கலக்கா, அந்த படம் சொல்லி பாக்குறாடா. சொல்லி பாக்குறாங்களா? சரி, யார் இதை கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? விதத்தில் குறிக்கிறது. சம விகிதத்தில் குறிக்கிறதா? கரெக்டா இது? இங்க ஒருத்தவங்க சொல்ல போறாங்களா? பார்க்காம சொல்லணும்க்கா. பார்க்காம, அத நான் இங்க கரெக்டா பாத்துக்கிறேன். சொல்லுங்கம்மா. கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணுவா? நான் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு கேமரா நான் கரெக்டா பாத்துக்கிறேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி, சொல்லுங்கம்மா. ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்றொரு பக்கங்கள் கேட்கல. ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்றொரு பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டால் கோடு அது 2 பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கிறது. வெரி குட், சூப்பர், கரெக்ட். ஒரு மிஸ்டேக் கூட இல்ல. நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க. A straight line drawn parallel to a side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. வெரி குட், சூப்பர். அங்க யாரும் சொல்றீங்களா? சரி, சரி, அது பேர் என்னமா? கான்வெர்ஸ் பார்ட் யார் சொல்றீங்க? மறுதலையோட கூற்று யார் சொல்றீங்க? யார் சொல்ல போறீங்க? அப்பா நான் சொல்லவா? சொல்லுங்க. ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரித்தால் அந்நேர்கோடு ஆனது 3வது பக்கத்திற்கு இணையாக இருக்கும். வெரி குட், சூப்பர். இங்கிலீஷ் மீடியம் யாரும் சொல்றீங்களா? சொல்லுங்க. If a straight line divide any two sides of triangle in the same ratio, then the line must be parallel to the third side. Very good, very good, super. Okay. இப்போ அடிப்படை விகித சம தேற்றத்துல நம்ம என்ன வந்து நிரூபிப்போம்? என்ன ப்ரூஃப் பண்ணுவோம்? நிரூபிக்க வேண்டியது என்ன? to prove. அதெல்லாம் ஓகேமா. நிரூபிக்க வேண்டியது என்ன? இப்போ ஒரு தியரம் படிக்கிறீங்கன்னா அதுல ஒரு ப்ரூஃப் ஒண்ணு நிரூபிப்பீங்க. இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு நேர்கோடு வந்து சம விகிதத்துல பிரித்தா மற்ற இரு பக்கங்களையும் வந்து சம விகிதத்தில் பிரிக்கும், அதாவது இணையா இருந்தா மற்ற இரு பக்கங்கள் சம விகிதத்தில் பிரிக்கும்னு சொல்றீங்களே, அந்த பிரிக்கிறத ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஏடி டிவைட் டி, அந்த மாதிரி டிசி, கரெக்டா? டிபியா? அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேக்குறேன்.
அக்கா இதுக்கு உதவி போட போடணுமா? போடணும்ப்பா. எப்படிக்கா அது அது வரைஞ்சு காட்டுங்க. அது வரைகிறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. என்ன நம்ம நிரூபிக்க வேண்டியது? வெரி குட். அத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தியரம் படிக்கும் போதுமே நீங்க என்ன ப்ரூவ் பண்ணீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் 5 மார்க் 2 மார்க் நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின் பிரகதீஸ்வரன். இதுக்கு வந்து உதவி படம் எப்படி போடணும்னா, இந்த ஆர்க்கெல்லாம் நீங்க காமிக்க வேண்டிய தேவையில்ல. ஒரு சர்க்கிள், ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது மட்டும் வரைஞ்சா போதும். ஆனா இதுல அளவு எழுதிருக்கணும். இது ஓன் மென்ஷன் பண்ணிருக்கணும். இது பீன் மென்ஷன் பண்ணிருக்கணும். இதோட அளவு இங்க எழுதிருக்கணும். XY எல்லாம் போட்டுக்கோங்க. சும்மா போட்டுக்கோங்க. வரைமுறை எழுதணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதை எழுதுங்க. இதுக்கும் ஒரு 5 கோடு போட்டு எழுதுறாங்கக்கா. வட்டம் வரைந்து கோடு போட்டேனா? புரியல. 5 சென்டிமீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் வட்டம் அளவுள்ள ஆரம் வரைஞ்சுங்கன்னு எழுதணும். இணைந்து வரைந்து அதன் மையத்தினையும் P என்ற புள்ளியுடன் இணைத்தேன். அப்படி எழுதிக்கோங்க. பாதியை விட அதிகமாக ஒரு அளவுள்ள ஆரத்தினை எடுத்து ஒரு அளவினை எடுத்து கவரத்தினை பயன்படுத்தி ஒரு வில் வரைந்தேன். அது வரைந்த அந்த புள்ளியிலிருந்து அடுத்த மறுவில் வரைந்தேன். அந்த மாதிரி சும்மா உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. ஆனா 5 பாயிண்ட்ஸ் போதும். அதை விட ஜாஸ்தியெல்லாம் எழுதலாம். ஒரு பக்கத்துக்குலாம் எழுதி வைக்காதீங்க. சிம்பிளா ஒரு டைம் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைச்சிடும். தமிழ்லயும் அப்படிதான் சொல்றேன். ஒரு டைம் படிச்சு பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். படிச்சு பாருங்கன்னா நீங்க மனப்பாடம் எல்லாம் பண்ண தேவையில்ல. சும்மா வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்னென்ன வார்த்தை எழுதலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்களோ அதை எழுதினா போதும். ஓகே, நாளைக்கு எத்தனை லெசன் 1 மார்க்? 4 லெசன் படிச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல இப்ப क्वेश्चन கேட்டா கரெக்ட்டா சொல்வீங்களா? சொல்றேன்க்கா. தேர்ட் லெசன் கேட்டா 20 மார்க் எடுப்பீங்களா? மொத்தம் எத்தனை 1 மார்க் நம்பர்ஸ் எழுதிருக்கீங்க? அதை எடுங்க. 125. 125. அதுல இப்போதைக்கு எவ்வளவு படிச்சிருக்கீங்க? 75 படிச்சிருக்கீங்க. நானே நம்பர் சொல்றேன், நீங்க தான் ஆன்சர் சொல்றீங்க. நீங்க தான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. क्वेश्चन பேப்பர் எடுங்க. எல்லாரும் எழுதி போயிருக்க ஞாபகம் இருக்குல்ல? நம்பர் சொல்லலாமா? 70. யார் சொல்றீங்க? யார் வேணாலும் சொல்லலாம். 70 70. 70 என்ன ஆன்சர்? சொல்லுங்க. புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்குமே 1 2 3 கண்டினியூவா போட்டு ஒரு பேப்பர்ல எழுதணும்ப்பா. சொல்லிட்டேன் நான் அன்னைக்கு. எழுதிட்டீங்களா? பால் தான் இருக்கீங்களா? சீக்கிரமா முடிச்சிடுங்க. இப்ப லீவ்லயே முடிச்சு வச்சாதான் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சொல்லுங்கம்மா. 70க்கு என்ன ஆன்சர்? क्वेश्चन எடுத்து பாருங்க டக்குன்னு. 70வது क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்னு தெரியாதா? क्वेश्चन வாசிங்க. 4 மற்றும் y கான் பண்ணு. 3x - y = 4 மற்றும் x + y = 8 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. சரி, நீங்க 70th क्वेश्चनக்கு ஆன்சர் படிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மொத்தமே 65 தான் படிச்சிருக்கீங்களாமே. யாருக்கா சொன்னா? இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படிக்கா? 70 அடுத்த பாடமாமே. ஆமாக்கா. அதே இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா? நான் எனக்கு क्वेश्चन டிஃபரண்டா அதானக்கா டிஃபரண்டா இருக்கு நானும் பார்த்தேன். இல்லனா ஆன்சர் சொல்லிருப்பீங்க. ஆமாக்கா. 55. ஃபர்ஸ்ட் நானக்கா சொல்லிருப்பேன். 55 பிரகதீஸ்வரன். ஆமாக்கா. எடுங்க.
எடுத்து ஆன்சர் சொல்லுங்க. கியூப் சரி 15 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்டருக்கா? யார் சொல்லி கொடுத்தது? என்னக்கா சந்தேகப்படுறீங்க என் மேல? சரி ஓகே. என் மூஞ்ச பார்த்தா நீங்க எப்படி கேட்கறீங்க? அதான் காமிக்கலையே, இன்னொரு நாள் பாக்குறேன். அன்னைக்கு எல்லாரும் டெஸ்ட் எழுதினாங்க, அன்னைக்கு நீங்க வந்தீங்களா கேமரா ஆன் பண்ணி? இல்லக்கா அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் முடியல. உடம்பு சரியில்லை. சரி ஓகே, வேற நம்பர் சொல்றேன். 30 30 அக்கா. 30. கொஞ்சமா பட்டாது. பேர் சொல்லி கொடுக்கணுமா? 30வது கொஸ்டின் அந்த கொஸ்டின் தான் எழுதிருக்கீங்களா? 16,580க்கா. இத யார் மாத்தி சொன்னது? 1 2 3 தெரியாத யாரோ மாத்தி சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஆமா. யாரு நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கணும்க்கா. கண்டிப்பா கண்டுபிடிப்போம். கட்டணம் கொடுக்கணும். 1 2 3 டெஸ்ட் வச்சிருவோம். சரி ஓகே நேரம் சொல்றாங்க. ஓகே சொன்னது நான் தான். 44 44. நேம் சொல்லுமா? இருங்க நேம் சொல்றேன். நேம் சொல்றேன். நேம் சொல்றேன். 3 பெருக்கல் 2 தானே வரும். 3 into 4க்கா? சந்திரன் இருக்கீங்களா? சந்திரன் உடம்பு சரியில்லக்கா. இல்லையா? நானே ஞாபகப்படுத்தி ஒரு பேச்சு கேட்டேன். பிரகதீஸ்வர் மட்டும் தான் அங்க இருக்கீங்களா? இல்லக்கா இருங்க நானே ஒரு பேர் சொல்றேன். நானே ஒரு பேர் சொல்றேன். துர்கா சொல்லுங்க. 3 into 4க்கா. ஓகே, அது வந்து 3 இன்ட் கிடையாது. அது ஆன்சர் தப்பாமே. யாருக்கா சொன்னா? மத்தவங்க யாரையும் ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா? பிருந்தா அது கரெக்டா? கவிதா சொல்லுங்க அது கரெக்டா? தேஜாஸ்ரீ, கனிஷ்கா, பிரவீன், ஜோதி யார் இருக்கீங்க? அதுக்கு ஆன்சர் என்ன? 4 into 3. 4 into 3 தான் அதுக்கு ரைட்டுமா? துர்கா பாரதியா? 4 into 3 தான் ரைட்டு. அது வந்து இன்ட்னு சொல்லக்கூடாது, கிராஸ். அது பேரு கிராஸ். கிராஸ். இன்ட்னா வேற. ஓகேவா? சரி ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இன்னும் ஒழுங்கா படிக்கல. நாளைக்கு மொத்தமா 65 கொஸ்டின் படிச்சுட்டு வாங்க. எதுனாலும் யார்ட்டனாலும் கேட்பேன். அந்த இதுதான் கூகுள் ஷீட் தான் ஃபில் பண்ணும் கிடையாது. இது மாதிரி பேர் சொல்லி கூட கேட்பேன். சரிக்கா மாட்டிக்காம ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. சரிக்கா. சரி, எது ஈஸியா இருக்கு? இப்படி நம்பர் சொன்னா ஈஸியா இருக்கா, அது ஃபில் பண்றது ஈஸியா இருக்கா? எது பார்த்து சொல்றதுக்கு வசதியா இருக்கு? நம்பர் சொன்னாவே ஈஸியா இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது? நம்பர் சொன்னா ஈஸியா பக்கத்துல சொல்லி கொடுத்துருவாங்க, பார்த்து சொல்லிடலாம். அப்படிதானே? இல்ல இல்லக்கா நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடலாம். அதுதான் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும், புக்ல எந்த பேஜ்ல இருக்குன்னு. கொஞ்சம் யோசிக்க தோணுது. அப்ப அதே வச்சுக்குவோம். சரிக்கா. சரி ஓகேமா, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. தேங்க்யூ. குட் நைட். டாடா. பை. பாய் பாய்.